Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு வரும் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. லோக்சபா தேர்தலை போல 4 முனை போட்டி இருக்கும் என எதிர்பார்த்த நிலையில் அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்ததால் மும்முனை போட்டியாக மாறியது. இடைத்தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடக்காது என்பதால் புறக்கணிப்பதாக பழனிசாமி அறிவித்தார். எனினும் லோக்சபா தேர்தல் உள்பட தொடர்ந்து 10 தேர்தல்களில் தோற்ற அதிமுக உடனடியாக மற்றொரு தேர்தலை சந்திக்க விரும்பவில்லை என தெரிகிறது. லோக்சபா தேர்தலில் பல இடங்களில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலையில் ஒருவேளை இடைத்தேர்தலில் தோற்று பின்னுக்கு தள்ளப்பட்டால் அது சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் இமேஜை பாதிக்கும். ஆளுங்கட்சிக்கு இடைத்தேர்தல் கௌரவ பிரச்சனை என்பதால் முழு பலத்தை காட்டும். அவர்களுக்கு இணையாக செலவு செய்ய வேண்டுமா? அதற்கு போட்டியிலிருந்து விலகுவதே மேல் என்ற முடிவுக்கு அதிமுக வந்திருக்கலாம். திமுக கூட்டணியில் திமுகவின் அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அபிநயா நிறுத்தப்படுகிறார். அதிமுக விலகியதால் அது திமுகவுக்கு தான் சவாலாக மாறும் வாய்ப்புள்ளது. லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிக்கு 72,000 ஓட்டுகள் பெற்றது. அதிமுக 65,000, பாமக 32,000 பெற்றது. அதிமுக விலகியதால் அதன் ஓட்டு வங்கிகள் பெரும்பாலும் பாமகவுக்கு செல்லும். நாம் தமிழர் கட்சிக்கும் கொஞ்சம் பிரியலாம். லோக்சபா தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்குகள் 3ஆக பிரிந்தன. இடைத்தேர்தலில் அது 2ஆக பிரியும் என்பதால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு கடுமையான போட்டி காத்திருக்கிறது.